வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. இலங்கை தீவுக்கு அப்பால் தெற்கு வங்கக்கடல் அந்தமான் பகுதியிலிருந்து தற்போது நகர்ந்து வரும் வளிமண்டல சுழற்சி நிலை மாவீரர் நாளான நாளை மறுதினம் 27ஆம் தேதி ஒரு புயலாக வலுப்பெறக்கூடும் என்ற வானிலை முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. இந்த வானிலை முன்னெச்சரிக்கைகளுக்கு அப்பால் மேலும் சில முன்னெச்சரிக்கைகள் உபரியாக வருகின்றன. அந்த வகையில் தெற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் தற்போது தனித்தனியாக 3 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் உருவாகியுள்ளதால் இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றாக இணைந்து நகரும் வாய்ப்புகள் இருப்பதான முன்னெச்சரிக்கை ஊகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான நிலைமை உருவானால் அது பெரும் காலநிலை சீர்கேட்டை தோற்றுவிக்கும் எனவும் இதனால் இலங்கைக்கும் கடுமையான மழைப்பொழிவு அபாயம் தீண்டக்கூடும் எனவும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியிலும் இந்த மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எச்சரிக்கைகள் வருகின்றன. இந்த எச்சரிக்கைகளை பெருமட்டாக நோக்கும்போது நாளை மறுதினம் கடும் மழையின் பின்னணியில் தான் மாவீரர் தினம் கடக்கும் போல தெரிகிறது. இவ்வாறான வளிமண்டல குழப்பங்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுடனான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் புலம்பெயர் தமிழர்களால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாத குழப்பங்கள் புலம்பெயர் தமிழர்களின் சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக தொடர்கின்றன. இந்த வாத பிரதிவாதங்களை செய்யும் தரப்புகளில் ஒரு தரப்பு டில்வின் சில்வாவுக்கு லண்டனில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த எதிர்ப்பு இலங்கையின் சமகால அரசியல் சூழலுக்கு பொருத்தமற்றது, விவேகமற்றது என சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றது. தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மக்களின் பெரு வகிவாகம் ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தால் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் புலம்பெயர் டயஸ்போரா தமிழர்களின் ஒரு வகிவாகம் வன்மத்துடன் டில்வின் சில்வாவுக்கு கொடிபிடித்து நின்றதாக இந்த தரப்பு விமர்சிக்க தலைப்படுகின்றது. இவ்வாறான விமர்சனத்தை முன்வைப்பவர்களின் ஒரு பகுதி இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த எதிர்ப்பு போராட்டங்களை செய்தவர்களை கொச்சைப்படுத்துவதையும் அவதானிக்க முடிகின்றது. அதாவது பிரித்தானியாவில் தமது அகதித்தஞ்ச கோரிக்கைகளுக்குரிய ஆதாரங்களுக்காகவே இவர்கள் கொடிபிடித்து நின்று இந்த போராட்டத்தை நடத்தியதான கொச்சைத்தனமான கருத்துக்களும் பதிவிடப்படுவதை காண முடிகின்றது. அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட சிலர் அவர்களின் சட்டவாளர்கள் வழங்கிய ஆலோசனைகளில் இவ்வாறான நகர்வுகளை செய்வதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் ஒருவேளை சில புறநடைகள் இந்த விடயத்தில் இருக்கக்கூடும் என்றாலும் இலங்கையில் வாராது வந்த மாமணி ஆட்சி விழிப்பு என்ற நிலைக்காக ஜேவிபியின் பொதுச் செயலாளருக்கு ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என்பதை யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனெனில் இலங்கையின் வரலாற்றில் 2 முறை அரசாங்கங்களுக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சி செய்த ஒரு தரப்பு ஜேவிபி. அத்துடன் ஓயாது அரச எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி இறுதியில் 2020 இடம்பெற்ற ராஜபக்ஷ எதிர்ப்பு அறகலைய போராட்டத்தில் தமது மார்ஷல் அணியையும் தீவிரமாக களமிறக்கி அதன் மூலமாக பெற்ற அடைவுகளின் நீட்சியில்தான் கடந்த வருடம் அது இலங்கை தீவில் ஆட்சியை பிடித்திருந்தது. ஆகையால் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது விவேகமற்ற செயல் என கருதும் தமிழ் புரவலர்கள் எதிர்ப்புகளின் அடிப்படையில் தான் ஜேவிபியின் கட்டமைப்பே இருக்கின்றது என்ற விடயத்தை மறந்துவிடக்கூடாது. எதிர்ப்பு போராட்டங்களும் ஒரு ஜனநாயக வடிவம் என்பதால் டில்வின் தரப்பே ஒருவேளை இதனை சகித்து கொண்டாலும் இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு வரலாற்று தவறு போல யாரும் சித்தரித்து கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழ் மக்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னும் ராஜபக்ஷக்களின் ஆட்சி அல்லது ரணிலின் ஆட்சி இலங்கை தீவில் நிலைத்திருந்தால் தொடர்ந்திருந்தால் அந்த அதிகார மையங்களின் சார்பாக ஏதாவது ஒரு முகம் லண்டனுக்கு வந்திருந்தால் இதே ஜேவிபி ஆதரவாளர்கள் அவர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராடி இருப்பார்கள் என்பது நிதர்சனமானது. ஏன் கடந்த வாரம் ஜேவிபிக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கூட ராஜபக்ஷக்கள் நுகையொடையில் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். ஆகையால் எதிர்ப்பு போராட்டம் என்பது அரசியலில் சகஜமாக நகர தலைப்படத்தான் செய்யும். இதற்கு அப்பால் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டமே அது ஆயுத வழியில் இருந்தாலும் ஒரு ஏகாதிபத்திய சதி என்பதால் அது என்ன விலை கொடுத்தேனும் அந்த போராட்டம் நசுக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை வரிந்து கட்டியது ஜேவிபி தரப்பு என்பதை பலமுறை செய்தி வீச்சு சொல்லி இருக்கின்றது.
ஆகையால் அவ்வாறாக தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை ஏகாதிபத்திய சதி என வரிந்து கட்டிய ஒரு தரப்பின் முக்கிய முகத்துக்கு, அந்த அரசியல் உரிமை போராட்ட காலத்தில் அதற்கு எதிராக தெற்கில் நடத்திய முகத்துக்கு, அதாவது தமிழர்களின் விடுதலை போராட்டத்திற்கு எதிராக தெற்கில் போராட்டங்களை நடத்திய டில்வின் சில்வாவுக்கு எதிராக அந்த போரின் விளைவால் தமது தேசத்தை துறந்த புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கு இவ்வாறான எதிர்ப்பை காட்டும் உரிமை இல்லை என்பதை யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. வேண்டுமானால் இந்த போராட்டத்தில் இடம்பெற்ற தள்ளுமுள்ளுகள், இல்லையென்றால் டில்வின் சில்வாவின் வாகனம் பின்னோக்கி தள்ளப்பட்ட நகர்வுகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பதை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கக்கூடும். உலகின் தினசரி செய்திகளை எடுத்துக்கொண்டால் கூட இவ்வாறான எதிர்ப்பு போராட்டங்களுக்கும் அவற்றின் மீதான விமர்சனங்களுக்கும் இடம் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வகையில் இஸ்லாமிய பெண்களின் அடிப்படைவாதம் கொண்ட தரப்பு பெண்கள் அணியும் முழு முக்காட்டு பர்தா உடைகளுக்கு ஆஸ்திரேலியாவில் தடை விதிக்க கோரி ஆஸ்திரேலிய செனட்டின் பெண் உறுப்பினரான பவுலின் ஹான்சன் நாடாளுமன்றத்துக்கே நேற்று பர்தா உடையணிந்து எதிர்ப்பு காட்டிய விடயம் உலகில் உற்று நோக்கப்பட்டது. பொது இடங்களில் பர்தா ஆடைகளை இஸ்லாமிய பெண்கள் அணைவதை தடை செய்ய கோரி தான் முன்வைத்த மசோதா நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த செனட் உறுப்பினர் கருப்பு நிற பர்தாவை அணிந்து நாடாளுமன்றத்தின் மேலவைக்குள் புகுந்த செய்கை பரலால் அப்பட்டமான இனவரி என குற்றஞ்சாட்டப்பட்டது. ஆனால் இந்த செய்த பவுலா ஹான்சனோ தான் இதனை இனிமேலும் அணியக்கூடாது என்றால் பர்தாவை ஆஸ்திரேலியாவில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆகையால் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். கடந்த வாரம் கனடாவின் பிரண்டன் நகரில் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தமிழீழ தேசிய கொடியை ஏற்றிய நகர்வுக்கு தமிழீழ தேசிய கொடி நாள் பிரகடனத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூட நேற்று கெனேடிய உயர் ஸ்தானிகர், அதாவது ஸ்ரீலங்காவுக்கான உயர் ஸ்தானிகர் இசபெல் கேத்ரின் மார்ட்டினை தனது அமைச்சகத்துக்கு அழைத்து பிரண்டன் நகரில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்ட நகர்வுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் கனடாவில் செயற்பாடுகள் இடம்பெறாமல் தடுப்பதற்கான அவசியத்தை கனேடிய அரசாங்கத்திற்கு கனேடிய ராஜதந்திரி, அதாவது ஸ்ரீலங்காவுக்கான உயர் ஸ்தானிகர் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் விஜித ஹேரத் தூதரிடமே நேரடியாக வலியுறுத்தியும் இருக்கின்றார். அத்துடன் கனடாவில் உள்ள சில புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகளால் இலங்கையில் தேசிய ஒற்றுமைக்காக தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முரண்நிலை வருவதாகவும் அவர் குறைப்பட்டு கொண்டார், சுட்டிக்காட்டிக் கொண்டார். கனடாவில் விடுதலை புலிகளின் சின்னங்களை அங்கீகரிப்பது, அவர்களின் கொடி சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வது இலங்கையின் சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் என கவலைப்படும் அதே அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் ஏன் திருமலையில் ஒரு புத்தர் சிலையை வைப்பதும் இலங்கை சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் ஒரு விடயம் என்பதை உணரவில்லை என்பதையும் இங்கு டில்வின் சில்வாவின் போராட்டத்தை, அதாவது டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டத்தை விமர்சிக்கும் தரப்புகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கவலைக்கு பதிலளித்துக் கொண்ட கனடிய உயர் ஸ்தானிகர் கனடாவில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்பதால் அந்த அமைப்புடனோ அல்லது அதன் பிரிவினைவாத கொள்கைகளுடனோ தனது கூட்டாட்சி அரசாங்கத்திற்கு தொடர்பில்லை என அவர் சொல்லிவிட்டு வருகின்றார். ஆனால் கூட்டாட்சி அரசாங்கம் இவ்வாறாக சொல்லிக்கொண்டாலும் கனடாவின் ஜனநாயகத்தின் அடிப்படையில் பிரண்டன் போன்ற நகர்வுகளில் ஜனநாயக ரீதியில்தான் இவ்வாறான தமிழீழ தேசிய கொடிநாள், கொடி அங்கீகாரம் போன்ற நகர்வுகளும் இடம்பெறுவதையும் சொல்லத்தான் வேண்டும். ஆகையால் எதிர்ப்புகள் ஜனநாயக ரீதியில் நகரத்தான் செய்யும். தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டால், இல்லையென்றால் அபகரிக்கப்பட்ட காணிகள் முற்றாக விடுவிக்கப்பட்டால், தமிழ் அரசியல் கைதிகளுக்கு முற்றாக விடுதலை கிட்டிக்கொண்டால், இல்லையென்றால் காணாமலாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பதில் கூறப்பட்டால், அதுவும் இல்லையென்றால் சமகாலத்தில் தீவிரமான பேசுபொருளை உருவாக்கி இருக்கும் தொல்பொருள் திணைக்கள அபகரிப்புக்கு முடிவுகள் கட்டப்பட்டால், அதற்கு பின்னர் இவ்வாறான போராட்டங்கள் ஒருவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இடம்பெற்றால் அவற்றை வேண்டுமானால் விமர்சித்துக் கொள்வதற்கு உரித்துக்கள் இருக்கக்கூடும். ஆகையால் இந்த விடயங்களில் முதலில் அத்தைக்கு மீசை முளைத்தால்தான் சித்தப்பாவாக மாற முடியுமே தவிர இதற்கு தமிழர்களுக்கு அறிவுரை கூறிக்கொள்வதற்கு அப்பால் இந்த விடயத்தில் கொழும்பு அதிகார மையம் முறையான நகர்வுகளை செய்ய வேண்டும் என கூறுவதே சால பொருத்தமானது. இவ்வளவு நகர்வுகளுக்கும் திருமலையில் திடீர் புத்தரை குந்த வைத்த விடயங்களில் இதுவரை முறையான சட்ட நடவடிக்கைகள் இடம்பெறாமல் விட்டாலும் மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் பெயர் பலகைகளை அகற்றிய சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிரான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்ட விடயத்தையும் இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் உள்ள இடங்களுக்கான திசைகளை காட்டும் வகையில் திசைகாட்டி பலகைகள் மற்றும் அறிவிப்பு பலகைகள் தொல்பொருள் திணைக்களத்தால் நிறுவப்பட்ட நிலையில்
அவற்றில் சில அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டதாக வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். கடந்த 22ஆம் தேதி முதல் 6 அறிவிப்பு பலகைகள் இவ்வாறு அகற்றப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் வாழைச்சேனை பிரதேச சபை தலைவர் உட்பட்ட சிலர் பொறுப்பாக இருப்பதாகவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியிருக்கிறது. காவல்துறையில் இவர்கள் மீது முறையீடுகள் செய்யப்பட்ட பின்னர் இவர்களை கைது செய்வதற்கு 4 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சூளுரைத்த விடயமும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் தலைமறைவாகி இருப்பதாகவும் அவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட காவல்துறை கிரான் பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் இதுவரை திருமலையில் திடீர் புத்தரை குந்த வைத்த சூத்திரதாரிகள் விடயத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை யாரையுமே கைது செய்யவில்லை என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆனால் மட்டக்களப்பில் தொல்பொருள் திணைக்கள பலகைகளை சேதப்படுத்தியவர்களை விரட்டி காவல்துறை தேடி வருகின்றது. ஆகையால் இவ்வாறான இன முரண்பாடுகள் இருக்கும் பின்னணியில் லண்டனில் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு காட்டப்படத்தான் செய்யும். இது இயல்பானது. இந்த எதிர்ப்பை எதிர்கொண்ட ஜேவிபியை அலட்டிக் கொள்ளாமல் டில்வினின் கூட்டத்தை லெச்செஸ்டர் பகுதியிலும் கடந்த ஞாயிறு லண்டனின் அல்பர்டன் பகுதியிலும் நடத்தி முடித்துவிட்டது. லண்டன் நிகழ்வில் ரோகண விஜயவூருடன் கொல்லப்பட்ட ஜேவிபியின் முன்னாள் பொதுச் செயலாளர் உபதிச கமநாயக்காவின் மனைவியான கருணா கமநாயக்காவும் கலந்து கொண்டிருந்தார். அவர் மேடை ஏறி அன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் செய்த ஒடுக்குமுறைகளை உணர்வுமயமாக விவரித்திருக்கின்றார். ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களால் தடை செய்யப்பட்ட ஜேவிபியை இப்போது ஆட்சிக்கு ஏறிவிட்டதான கதையை உபதிச கமநாயக்காவின் மனைவியான கருணா கமநாயக்கா சொல்லிக் கொண்டார். அதேபோல ஜேவிபியின் தமிழ் உறுப்பினர் ஒருவர் இந்த நிகழ்வில் தமிழில் கவிதை கூட வாசித்தார். ஜேவிபியின் முஸ்லீம் முகமான ஃபயாஸும் இந்த அரங்கில் உரையாற்றிய பின்னர் மேடை ஏறிய டில்வின் சில்வா ஜேவிபியின் பலம் எப்போதும் அடிப்படை கொள்கைகளை கைவிடாமல் அவற்றை நவீனமயமாக்கும் திறனை கொண்டிருக்கும் என குறிப்பிட்டதை புலம்பெயர் போராட்டத்தை எதிர்க்கும் தரப்புகள் உன்னிப்பாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஜேவிபியின் அடிப்படை கொள்கைகள் கைவிடப்படவில்லை, அவை இன்னமும் இருக்கின்றது. அவை நவீனமயமாக்கப்பட்டு திணிசான ஒரு ரகத்தில் நகர்த்தப்படுவதாகத்தான் டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார். இது தமிழர்களை ஜேவிபி கையாளும் நிலைமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயமாகும். இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தமது ஆட்சியின் கூட்டாளர்களாகவும் பங்காளர்களாகவும் மாற வேண்டும் என அழைப்பு விடுத்த டில்வின் சில்வா இலங்கை இன்னொரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி செல்லவில்லை என குறிப்பிட்டதுடன் இலங்கை மீண்டும் 2022 சந்தித்த நெருக்கடியை போன்ற நெருக்கடியை எதிர்நோக்கும் என முன்வைக்கப்படும் கவலைகளை நிராகரித்துக் கொண்டார். அத்துடன் தமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என அழுத்தமாக குறிப்பிட்டார். அதாவது நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் இல்லையென்றால் எதிரணி கட்சிகள் சூளுரைப்பது போல தமது அரசாங்கம் கவிழ்க்கப்படாது, அதற்கு எதிரான சூழ்ச்சிகள் வெற்றி அடையாது, சதித்திட்டங்கள் பலனளிக்காது என்ற வகையில் எள்ளலான ஒரு கருத்தையும் டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். எதுவாறோ டில்வின் சில்வாவின் கூட்டம் முடிவடைந்து விட்டது. இந்த கூட்டத்திற்கு காட்டப்பட்ட எதிர்ப்பை மையப்படுத்தி தமிழர்கள் மாத்திரம் இன்னமும் சமூக வலைத்தளங்களில் வாத பிரதிவாதங்களை செய்து கொள்கின்றார்கள். குறிப்பாக இவ்வாறான போராட்டங்கள் சிங்கள பௌத்த மக்களிடம் அச்சத்தை உருவாக்கி ராஜபக்சக்கள் உட்பட்ட கடும்போக்கு முகங்களை மீண்டும் ஆதாயமடை வைக்கும் என ஊதி பெருப்பிக்கப்பட்ட பூச்சாண்டிகள் காட்டப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை உருவானால் கூட அவ்வாறான கடும்போக்கு முகங்களை சமாளிக்கும் ஒரு ஆட்சி ஜேவிபியின் ஆட்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வாறான சவால்களை சமாளிக்கும் ஆட்சிக்காகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி தரப்புக்கு 3/2க்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை பலத்தை இலங்கை வாக்காளர்கள் வழங்கி இருப்பதால் இவ்வாறான பூச்சாண்டி கதைகள் எல்லாம் ஜேவிபியினரை பலவீனப்படுத்தும் என்ற கதைகளை ஒருபுறம் வைத்துவிட்டு உண்மையில் ஜேவிபியின் அரசாங்கம் முறையான நகர்வுகளை இலங்கையருக்காக செய்து கொள்வதுதான் உசிதமாக இருக்கும் என்பதுதான் இந்த வேளை சொல்லிக் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக மாறியிருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.